மூவி பின் நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. என்னடா மூவிஸை மட்டும் பற்றி பேசுகிறேன், இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த இஷ்யூலாம் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்காதீங்க. மீடியாவில் ஒரு இஷ்யூனா அதை பற்றி கரண்ட் டாபிக்ஸை பேசலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பிக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பேசிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா விஸ் மணிமேகலை அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. சின்ன ப்ராப்ளம் சொல்ல முடியாது, பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, பிரியங்கா தப்பு பண்ணாங்களா இல்லை மணிமேகலை தப்பு பண்ணாங்களா? ஏன்னா மக்களோட சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மணிமேகலைக்கு தான் இருக்குது ஓவரால். நீ என்ன நினைக்கிற? பிரியங்கா தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா இல்லை மணிமேகலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறியா? நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பிரியங்கா மேலே தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மணிமேகலை மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கல. ஆனா பிரியங்கா மேல எடுத்து வைக்கிற அசம்ஷன் அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். தப்புன்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க பிரியங்கா மேல தப்பு இருக்காது அப்படின்ட்டு? இதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். என்னோட இது பர்பஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், கரெக்டா? ஓகே. எனக்கு அந்த ஷோ எப்படி போகும் போகாதுன்றத தவிர்த்துட்டு எனக்கு அந்த ஆங்கரிங் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு பொதுவாகவே வரும். அதை நான் இந்த விஷயத்துல நான் வந்து பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். சோ அப்பப்போ நான் பேசுவேன். ஓகேங்களா? அடுத்து நான் உங்களை இன்டரப்ட் பண்ற மாதிரி நான் எதுவும் பர்சனலா எதுவும் நான் நினைக்கல. ஓகே. நான் நினைச்சது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதே விஷயத்த இங்க திருப்பி எனக்கு வந்து நேச்சுரலா வர்றது தானே அது. சரி. என்னோட நேச்சுரல் ஆங்கரிங். நான் ஆங்கரிங் இங்க பண்றேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அது என்னோட நேச்சர். நான் பேசுறது ஆங்கரிங் மாதிரி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட். உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் அப்படிலாம் இல்ல, நான் ஒரு ஃபன்னான ஆளு. நான் என்னையும் கலாய்க்கிறவங்களையும் நானும் என்னையே சேர்த்து கலாய்ச்சிப்பேன். என்னை சுத்தி யாருன்னா என் மேல ஒரு கவுண்டர் போட்டாங்கன்னா அதையும் நான் வாங்கிப்பேன், நானும் கவுண்டர் போடுவேன், என்னையும் நான் டிமோட்டிவேட் பண்ணி. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணும்போது எனக்கு நீங்களும் அந்த மாதிரி ஃபன்னா எடுத்துக்கீங்கன்னு நினைச்சு உங்களையும் நான் சில கவுண்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதே உங்களை நீங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆஸ் எ சீனியரா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளவுதாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்ற மாதிரி பிரியங்கா தான் சீனியர் நீங்க சொல்றது வந்து கிடையாது. விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் வேணா அவங்க சீனியரா இருக்கலாம். ஆனா ஆங்கரிங்ல சீனியர்னு பார்த்தா மணிமேகலை அவங்க தான் வந்து சீனியர். ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கும் போதே வந்து பார்ட் டைம் ஜாபா வந்து இதை ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மணிமேகலை தான் வந்து சீனியர். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து அந்த ஷோக்கு வந்தது வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கண்டஸ்டன்ட் என்ன பண்ணும், குக்கிங், அந்த ஒர்க், அது கூட ஃபன் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஃபன் தானே? ஃபன் இருக்கலாம், அதை தான் சொல்கிறேன். ஃபன் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் இன்னொருத்தவங்களோட ஜாபை வந்து நீங்கள் பண்ண விடாமல் இன்டரப்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து பெரிய நீங்கள் எடிட்டராக இருந்தாலுமே நீங்கள் போயிட்டு இன்னொரு ஃபோட்டோ ஸ்டுடியோவே போகிறீங்க, அங்கே எடிட் பண்ணுறவங்களை பார்த்து இல்லை இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவங்க எடிட் பண்ணுறவங்க என்ன ஆவாங்க? நீங்கள் அவங்களோட பிஸ்து தான், அவங்களோட நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கீங்க. ஆனால் போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய பெரிய கார்பரேட் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் அவன் கலரிங் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ வந்து அவன் தப்பாக பண்ணிட்டான்னா நீங்கள் அவனை போய் நீங்கள் மிரட்டும் ஐ மீன் அவன் ஒர்க்கை நீங்கள் இன்டர்ப்ட் இல்லை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்ல வெல்குட்டான டிசைனர், அவங்கள போய் நீங்கள் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி பண்ணால் அவங்க என்ன ஆவாங்க? கரெக்ட். தப்பு. என்னதான் நீங்கள் பண்ணாலுமே, என்னதான் நீங்கள் நல்லா ஆங்கராக இருந்தாலுமே, இன்னொருத்தவங்க ஜாப் அங்கே இருக்கும்போது அதை நீங்கள் போய் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஆனால் ஆல்சோ பிரியங்கா வந்து நான் தப்பு சொல்லலை, அவங்க பண்றது தப்புன்னு சொல்லல. ஏன்னா அவங்க நேச்சர் எல்லாருக்குமே தெரியும், அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க போய் கரெக்ட், அவங்க இப்படித்தான் இருக்கிறது பிரச்சனை. ஆனா மணிமேகலை வந்து அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் அதே மாதிரி பண்றது வந்து ரொம்ப தப்பு. இங்க நான் தான் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆக்சுவலா பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட இதுவே வேற, அவங்க இருந்த விதமே வேற. அவங்க எப்படி பிக் பாஸ் ஷோக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருந்தாங்க. ஐ மீன் அவங்க என்னதான் இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அந்த இன்னசென்ஸை வச்சு அவங்க பயங்கர ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க அந்த பூவையார் அந்த சூப்பர் சிங்கர்ல பூவையாரோட ஷோ இருக்கும், அதுல தான் அவங்க ரொம்ப பீக், அதாவது கிராமத்து சைடு வரைக்கும் பயங்கர ஃபேமஸ் ஆனது வந்து அந்த பூவையார் ஷோல தான் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்க பூவையாரை விட இன்டெலிஜென்ட் தான். பட் அவங்கள ஒரு சில இடத்துல அவங்கள கம்மி பண்ணும்போது தான் அவங்களோட வேல்யூ பயங்கரமான அவங்க மேல நேம் மதிப்பு இது எல்லாமே வருது.
பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஷோன்ட்டு கிடையாது. நான் சொல்றது நாட் ஓன்லி குக் வித் கோமாளின்ட்டு கிடையாது. இப்போ அவங்க ஸ்டார்ட் மியூசிக்னு ஒன்று பண்றாங்க. அதுல பண்ணும்போது அவங்க பண்ற என்ன தப்பு பண்றாங்கன்னா, இப்போ ஒரு டம்ஸ் ரப்ஸ் மாதிரி பண்ணி காட்டுவாங்க. மூவி பேரை வந்து நீங்க நடிச்சு காட்டணும். அதுல ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா, அவங்க கண்டஸ்டன்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்க பண்ணி ஆப்போசிட்ல இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இவங்க உடனே இவங்க நடிச்சு காட்டுறது. நடிச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, பாத்தீங்களா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி காட்டினது கிடையாது அவங்க. சோ இது என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்ம தமிழ் பாஷையில சொன்னா தலகணம்னு சொல்லுவாங்க. தலக்கணம்ட்டு உங்களுக்கு அப்படி வராது. இல்ல தலக்கணம்ல வராது உங்களுக்கு. எப்படி ஆயிடுச்சுன்னா, இது வந்து அவங்க வந்து நம்ம இன்னும் மக்களுக்கு அவங்க எப்படி நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, ஓ எனக்கு ஒன்றும் தெரியாதவங்கன்னு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, நான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு காட்டுறது. அந்த ஆக்ட் பண்றது அந்த நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளோ பண்றாங்க. ஆக்சுவலா அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மக்கள் இங்க இருக்கவங்க, அதாவது நீங்க மத்த ஆடியன்ஸ் எப்படின்னு தெரியாது உங்களுக்கு, தெலுங்கு கன்னடால அப்படின்னு. பட் தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. கிளவரா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறத விட அகடா தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி உங்களை, அதாவது என்னோட சின்ன அட்வைஸ் பிரியங்காவுக்கு போகிறது, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து உங்க இன்னசென்ஸ் தான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட இன்டெலிஜென்ஸை காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. காட்டி தான் நீங்க பெரிய ஆளுன்னு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. மணிமேகலை அவங்களும் ஒரு ஸ்டேஜ், அவங்க என்னதான் எல்லாத்தையும் அந்த ஒரு இது கூட போட்டு காட்டினாங்க. ஒரு குறும்படம் கூட குக் வித் கோமாளில போட்டு காட்டினாங்க, இந்த மாதிரி டம்மி செஃப் அப்படின்ட்டு. மணிமேகலோட ஆட்டிடியூடே அதுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ற அத்தனை பேத்துக்குமே தெரியும் அவங்க இப்படிதான் பேசுவாங்களே. அவங்க அப்பவே வெங்கடேஷ் பட் சார் இருக்கும்போது அப்படித்தான் பேசுவாங்க அவங்க. ஆனா அதை வந்து அழகா புரிஞ்சுக்கிட்டு நடந்தவங்க. அட் த சேம் டைம் அப்ப இருந்த டைரக்டர்ஸ், அதாவது மீடியா மென்ஷன் தான் அப்போ வந்து இதுவா இருந்தாங்க, பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணாங்க, டைரக்ஷன் டீமா இருந்தாங்க. அவங்க பயங்கரமா அதை என்னதான் கிளாஷ் ஆனாலும் அது பயங்கரமா யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாம, யாருக்கும் எந்த ஒரு ஈகோ கிளாஷும் இல்லாம சூப்பரா கொண்டு போனாங்க, ஹேண்டில் பண்ணி அழகா கொண்டு போனாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரியங்கா இவங்க உள்ள வந்தது ஃபர்ஸ்ட் இவங்க வந்திருக்கவே தேவையில்லை இந்த ஷோக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை இப்படியா இருக்குமா, இந்த 4 வருஷமா இவங்க கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஷோ விஜய் டிவில எல்லாத்துலயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு 4 சீசனா வரல. இந்த சீசன் வர்றதுக்கு காரணம் மீடியா மென்ஷன் அவங்கள யூஸ் பண்ணாம, மேபி ரெக்ரூட் பண்ணாம, மீடியா மென்ஷன் உள்ள கூட்டு வராம இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து போதுமான எக்ஸ்போசர் கிடைச்சிருச்சு. அவங்கள கூட்டிட்டு வந்து ஷோ ஹிட் பண்ண வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பிரியங்கா ஏன் இதுக்கு வந்திருக்க வேணாம் அப்படிங்கிறனா, அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஷோஸ் இருக்கு, அதுல நிறைய சக்சஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அவங்க இதுக்கு வந்து இவங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா டைரக்ஷன் டீம் இன்னொன்னு யோசிச்சிருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேன். மீடியா மென்ஷன் வந்து அவங்க மேல பயங்கர கான்பிடென்டா இருந்தாங்க. அவங்க கோமாளிஸ் மேல, அவங்க டீம் மேல பயங்கர கான்பிடென்டா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற டைரக்ஷன் டீம் பாத்தீங்கன்னா, மேபி டிஆர்பி ஏதாவது கம்மியாயிடுமோ, ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் இல்ல, நிறைய டீம் குக் வித் கோமாளில இருந்து அவங்க அங்க போயிட்டாங்க. மேபி பிரியங்கா வச்சு கூட ஷோவை புல் அப் பண்றதுக்காக வேணும் அப்படிங்கறதுக்காக கூட இவங்களை உள்ள கூப்பிட்டுருக்கான சான்சஸ் இருக்கு. பிரியங்கா வாண்டடா வந்தாங்கன்னு சொல்ல வரல. ஷோவை அவங்க ஏதாவது கம்மியாயிருச்சுன்னா இவங்களை வச்சு ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கூட இருந்திருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பியூர் மீடியா ஒர்க் தான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். இது என்னன்னா, இது டைரக்ஷன் டீம் பண்ற தப்பு தான். இது சேனலோ அவங்க பண்ற தப்பை விட டைரக்ஷன் டீம் பண்ற தப்புல தான் இத்தனை பிரச்சனை வருது. இது வரைக்குமே குக் வித் கோமாளி 4 சீசன் நடந்திருக்கு. சீசன்ஸ் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன நல்லா இல்லாம போயிடுமே தவிர, பட் யார் மேலயும் கோவம் வராது. கண்டஸ்டன்ஸ் மேல கோவம் வராது. அட் த சேம் டைம் வந்து யாரையுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஹேட்டர்ஸ் இல்லாத ஷோ. எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஹேட்டர் பிடிக்கலன்னு வேணா சொல்லுவாங்களே தவிர, அதாவது யாரும் இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்க ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படிலாம் யாரையுமே சொன்னது கிடையாது. இந்த சீசன்ல வந்து ரொம்ப ரொம்ப போயிடுச்சு. பிரியங்கா பண்றதெல்லாம் சில டைம் நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகிற. ஏன்னா பிரியங்கா வந்து இருந்த விதம் வேற, இப்ப இருக்கிற விதம், அதனாலதான் அவங்களை மேக்சிமம் யாரும் பிடிக்காமயே போயிடுச்சு.
அண்ட் மணிமேகலை வந்து நீங்க சொல்லணும்னா அவங்க பயங்கர டேலண்டான பர்சன். அவங்க இப்பன்னு கிடையாது, மணிமேகலையோட ஜேர்னி எடுத்தோம்னா அதுவே ஒரு பெரிய lesson. அவங்க ஜேர்னி அதான் சொல்ல வேணாம். இப்ப நிறைய பேர் இந்த இந்த அதனா ட்ரோலுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க குட் நைட் படத்துல இருந்து, டே நானாச்சு பழச்சுப்பேன் வேலை தெரிஞ்சவ. அது வந்து மணிமேகலையாவும் ஹீரோ, அந்த மேனேஜர் வந்து பிரியங்காவும் போட்டு போடுறாங்க. இது உண்மை. இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் மணிமேகலையை நான் சன் மியூசிக்ல பாத்திருக்கேன், இதை தவிர்த்து அதர் ஷோஸ்ல பாத்திருக்கேன், யூடியூப் சேனல்ஸ்ல பாத்திருக்கேன். இவ்வளவு விஷயம் அவங்களால பண்ண முடியும்னப்போ, இதுவே நம்ம பிரியங்கா சைடு வந்தோம்னா விஜய் டிவில பாத்திருக்கேன், அவங்களோட சொந்த யூடியூப், அவங்களும் விஜய் டிவியோட ஆடியன்ஸ் அங்க இருப்பாங்க. இதை தவிர்த்த ஷோ வேற சேனல்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல் இருக்குங்க, அது மில்லியன் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், யூடியூப் சேனல் இருக்கு. மத்த சேனல்ல அவங்க பணியாற்றுறது இல்ல, இந்த ஒரு சேனல் அதோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் அங்கேயே இருப்பாங்க. கரெக்ட். மணிமேகலையோட எக்ஸ்போசர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. மணிமேகலை நீங்க டக்குன்னு அவங்கள ஸ்கிராச்ல இருந்து விட்டா கூட அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டேலண்டடான பர்சன். அண்ட் ஆல்சோ அவங்க ஒருத்தவங்களே அழகா ஹோல்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த ஷோக்கு முன்னாடி வரைக்குமே இந்த 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 பிரச்சனைன்ட்டு இல்லை, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்குமே யாரு எனக்கு பெஸ்ட் ஆங்கர்னு கேட்டா நான் வந்து இவங்கள தான் சொல்லுவேன், மணிமேகலை தான். எனக்கு பிரியங்கா மேல கோவத்தும் இவங்க இப்போ நடந்துக்கிறாங்க அதுங்காட்டி எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ மீன் எனக்கு பிடிச்ச ரீசன் மணிமேகலையோட லைஃப் ஜர்னி மொத்தமாகவே. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, அட் த சேம் டைம் வந்து யாரும் அவங்க அப்பா அம்மா யார் சப்போர்ட்டும் கிடையாது, இவங்க 2 பேர் தான் நின்னாங்க, இவங்க 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க 2 பேர் தான் முன்னேறி வந்தாங்க. ஸோ இதில் பேக் எண்டில் அவங்களுக்கு புஷ் பண்ணுறக்கோ ஹெல்ப் பண்ணுறக்கோ பெருசாக யாரும் கிடையாது. ஆனால் பிரியங்காவுக்கு அப்படி இல்லை. பிரியங்கா உள்ள வரும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிடி இருந்தாங்க. கேபிஐ சீசன் 5 வரும்போதுமே பாலாஜி இருந்தாரு, மகேஷ் இருந்தாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் நான் மெயினா சொல்றது, அவங்க என்ட்ரான புதுசுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து டிடி இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து இவங்க பாவனா இருந்தாங்க ஹெல்ப்புக்கு. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இவங்கெல்லாம் ஓகே சொல்லி காம்போ மறந்துட்டீங்க. மாக்காப்பா, அதுதான் மாக்காப்பா நான் சொல்றேன். மாக்காப்பா பிரியங்காவோட இது வந்து தனி. அது ஆமா நான் சொல்றது. இவங்க டிடி பாவனா இவங்கெல்லாம் வந்து அழகா இவங்கள வந்து பிளேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வழி விட்டாங்க, இவங்கள வந்து தடுக்கல எங்கேயும். இவங்களுக்கு பயங்கரமா வழி விட்டு இவங்கள தூக்கி விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மாக்காப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. மாக்காப்பா தான் வந்து இவங்களை அழகா ட்ரெண்ட் பண்ணி விட்டது. இவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கேட்சியெல்லாம் இருக்காது. இவங்க பிரியங்கா பேசுறது அவங்ககிட்ட இந்த ஸ்பான்டனிட்டி எல்லாம் இருக்காது, ரொம்ப பயந்து தான் பேசுவாங்க. மாக்காப்பா வந்து தான் அவங்கள கம்ஃபர்டபுள் பண்ணி, அதுங்காடுதான் பிரியங்கா எப்பவுமே மாக்காப்பாவுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கரியர்ல மாக்காப்பா ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா சிவகார்த்திகேயன் போன டைம்ல மாக்காப்பா உள்ள வர்றாரு, அது அப்புறம் பண்ணாரு. மாக்காப்பா அதாவது நீங்க வந்து இப்ப இருக்கிற எல்லா ஆங்கர்கிட்டையுமே வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு சாயல் இருக்கும். ஆனா அந்த சாயல் இல்லாத ஒரே ஆங்கர் மாக்காப்பா தான். ஏன்னா மாக்காப்பா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவரோட ஆங்கரிங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அவரு ஹெல்ப் பண்ணி அவரு நல்ல பயங்கர சப்போர்ட் பண்ணாரு. அதுங்கடுத்த பிரியங்கா இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சு. ஸோ இன்னொரு ஷோல வந்துட்டு இன்னொரு ஹோஸ்ட வந்து நீ வந்து டாமினேட் பண்ணி நீ பேசுறத உன் கூட இருக்க ஒரு 4 பேர் உனக்காக கை தட்டுறாங்கிறக்காக நீங்க என்ன வேணா டாமினேட் பண்ணலாம்னா யாருமே வந்து இதுல வந்து முன்னேற முடியாது. நீங்க அவங்க வேலையை அவங்க பண்ண விட்டு நீங்க அமைதியா இருக்கலாம். ஏன்னா அது உங்க ஷோ கிடையாது. செஃப் தாமு ஒன்று சொல்லியிருப்பாரு, பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல, இது வந்து குக் வித் கோமாளி. இங்க வந்து நாங்க வைக்கிறதா ரூல்ஸ், நாங்க வைக்கிறதா சட்டம்பாங்க. அதெல்லாம் பயங்கர கூஸ்பம்பா இருக்கும். ஏன்னா பிரியங்கா வந்து செஞ்சுட்டாங்க அந்த டைம். ஐ மீன் ஆடியன்ஸே அந்த டைம் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஆல்ரெடி புகழை நிறைய டேமேஜ் பண்றாங்க. அங்க ஆக்சுவலி புள்ளி பண்றாங்க. எக்ஸாக்டா சொன்னா குக் வித் கோமாளில பிரியங்கா கூட ஒரு 4 பேர் சப்போர்ட் நினைக்கிறாங்க, எக்ஸாக்டா சேர்ந்து புள்ளி பண்றாங்க. அதுதான் இது பிக் பாஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா புகழ் சேனல் விட்டு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா பயங்கர புகழையும் புள்ளி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சீசனே கெடுத்துட்டாங்க. மேபி செஃப் தாமு கூட நாளைக்கு மீடியா மென்ஷன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது நான் சொல்றது எல்லாம் சன் டிவில நடக்கிற இதுக்கு. அப்புறம் புகழ் மணிமேகலை எனக்கு தெரிஞ்சு மணிமேகலை 100% சான்சஸ் இருக்காங்க போறக்கு. ஏன்னா மீடியா மென்ஷன் எல்லாரும் இன்வைட் கொடுத்துருப்பாங்க. மீடியா மென்ஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே இன்வைட் கொடுத்தாங்க. எஸ்
அண்டு குரேசி எனக்கு தெரியல, அவரு குரேசிக்கு யாரும் தேவையில்ல, அவரு செல்ஃபாவே எங்க போனாலும் பொழைச்சுப்பாரு. அவருக்கு டேலண்ட், அவர் குக்குத் கோமாளி தான் வேணும்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கு, கலைஞர், ஜெயா டிவி நிறைய. அவர் எங்க போனாலும் அவரு பொழைச்சுப்பாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது நீங்க ஒரு இடத்துல சீனியரா இருக்கீங்கன்னா உங்க ஜூனியர் வந்தாங்கன்னா அவங்களை ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணி மேல கூட்டிட்டு போங்க. அவங்கள வந்து நீங்க தடுத்து அவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி வளரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன தடுத்தாலும் அவங்க வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. பட் உங்களால ஒருத்தவங்க டவுன் ஆகி போகாம பாத்துங்க. ஸோ சீனியரை உங்க ஜாப் உங்க மேல நீங்க கான்ஃபிடென்ட் வைங்க. நீங்க அப்படி பாலிடிக்ஸ் பண்ணி தான் வந்து நீங்க முன்னேறணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மேல நீங்க கான்ஃபிடென்ஸ் வச்சு தைரியமா நீங்க பண்ணுங்க. உங்க ஜூனியர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செய்து ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே ஏற்றி விடுங்க. இந்த மாதிரி போட்டு புள்ளி பண்ணி இல்ல இது பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப பிரியங்கா சைட்ல இருந்து வரும், இப்ப வரைக்கும் வரல. கேட்டா அவங்க அநேகமா இக்னோர் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு மலுப்புறங்கான சான்சஸ் இருக்கு. பட் அவங்க வந்து பிரியங்கா இதுக்கு பதில் தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க கரியர் மணிமேகலை வந்து பேசிட்டாங்க, இன்னும் பேச முடியாம எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ ஜாப்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்ப மணிமேகலை பேசுறதுக்கான ஒரு ரீசன், அவங்க ரொம்பவே நீங்க சொன்ன ஸ்ட்ராங்கான ரீசனா இருந்து அவங்க வந்த ஜேர்னி அவங்களுக்கு தெளிவா தெரியும். எப்படி இப்படி வந்தோம், நமக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும். நீங்க ஒரு ரீல்ஸ் சொன்னீங்கல்ல குட் நெட்டிங்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தைரியமா போல்டா பேசிட்டாங்க. இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பே கிடைச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்புல என்ன இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணா, நான் அடுத்த ஜாபு நான் குவிட் பண்ற போது என்னோட ஃபேமிலியை பார்ப்பனா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்ப்பனா, ஸோ அங்க இருந்து நான் சஸ்டெயின் ஆகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. இது ஓவராலா நீங்க சொன்ன மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஒரு ஜூனியர் சீனியர் இதுக்கான பிரச்சனை தான் இது. இது கம்பெனிஸுக்கும் இது ரிலேட் ஆகும், எல்லா ஒர்க்குக்குமே இது ரிலேட் ஆகும். ஒரு ஜூனியர் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ அது இல்லாம பாத்துக்கிறது தான் கரெக்டான வேலை. கரெக்ட். இதுதான் நம்ம விஜய் சித்துலாம் பண்ணிருக்காங்க. எஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆங்கர் இப்ப எல்லாமே நல்லா பண்றாங்க. ஆனா பிரியங்கா தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது இல்ல நான் சப்போர்ட் பண்றேன், நான் உங்களை எதுவுமே சொல்லலையே, வாங்க நீங்க வந்து உங்க ஷோ ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க தப்பே பண்ணலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷோஸ்லயே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் பேசாம இருக்காங்களா இருக்கும். அதுதான் அவங்க ஷோலயே தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணோம்னா இன்னும் ஏற்று அதிகமாயிடும். அதுதான் இன்கேஸ் அவங்க பிரியங்கா வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா பயங்கர அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாயிடுவாங்க. அதான் பிரச்சனை. ஸோ நீங்க உங்களோட கருத்து என்னன்னு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அதுதான் உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது என்னோட கருத்தை நான் சொன்னா, அவரோட கருத்தை அவர் சொன்னாரு. ஜூனியர் சீனியர் இதுதான் இதுல மெயின் மேட்டர். இதுல நம்ம ஜேர்னிஸும் நம்ம நிறைய பேர் பேசிட்டோம். இதே மாதிரி உங்களோடையும் இதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு ஜூனியரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன ரிலேட் பண்ணிக்கலாம், சீனியரா இருந்தீங்கன்னா அவர் சொன்னது ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலயும் நடக்கும். நீங்க ஜூனியரா வரும்போது நீங்க முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நீங்க அதுக்காக எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்றீங்கன்னா, அசால்ட்டா இந்த மாதிரி தடைகள் வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி போல்டன் டிசிஷன் எடுத்து உங்களுக்கு அப்பெல்லாம் தான் முடியும். இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ பார்த்து பண்ணுங்க. இதுதான் எங்களோட டிசிஷன். ஓவராலா பிரியங்கா மேல நாங்க தப்புன்னு சொல்லல, மணிமேகலை மேல தப்புன்னு சொல்லல. ஆனா பிரியங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அது மட்டும் தான் என்னோட டிசிஷன். அததான் என்னோட ஒரு ஃபைனல் ஒரு கன்க்ளூஷனா இருக்குது. அவங்க ஒரு இது கொடுத்துருக்கலாம். இதுல இருந்து நீங்க லெசன் கத்துக்குங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன உங்க லைஃபுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப ஸ்டார்ட் அப் போற ஒர்க்குக்கு போற பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்ல ஆல்ரெடி இருக்க பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கணும் நேரத்துக்கு போன்ல, இந்த மாதிரி நடக்கும்டா தம்பி, நீ சீனியரா இருக்கனா உன் ஜூனியர் இந்த மாதிரி வருவான்டான்னு சீனியருக்கு வரும், ஜூனியரா இருக்கனா இந்த மாதிரி சீனியர் இப்படி இருப்பான்டா ஹேண்டில் பண்ற அந்த ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. எஸ், அவ்வளவுதான். சரி, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கங்கள்.